அன்பிற்கினிய கடவுள் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் கல்வடங்கம் டாக்டர் சத்யநாராயண சர்மாவின் இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம தமிழ் புத்தாண்டு பற்றி பார்க்க போகிறோம். சித்திரை மாதம் 1ஆம் தேதி 14/4/2026 அன்று பிறக்கப் போகிற புது வருஷத்தோட பேர் பராபவ வருஷம். அன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை சதயம் நட்சத்திரத்தில், அதாவது ராகு நட்சத்திரத்தில் இந்த வருடம் பராபவ வருடம் பிறக்கின்றது. தமிழ் புத்தாண்டு அன்று பல வகையான கனிகள், தானியங்கள், நாணயங்கள், ரூபா நோட்டுகள், தங்கம், வெள்ளி ஆபரணங்கள், புது பஞ்சாங்கம் போன்றவைகளை வைத்து வழிபட்டு சிறப்பாக இந்த ஆண்டு இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்துடன் வழிபாடு செய்து வந்தால் மிக சிறப்பான பலன்களை ஒவ்வொருவரும் பெறுவார்கள். இந்த பராபவ ஆண்டு புது வருஷம் நவக்கிரக ஆதிபத்தியம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும். பொதுவாக ஒவ்வொரு தமிழ் புத்தாண்டு அன்றும் ராஜா என்று சொல்லப்படுகின்ற ஒரு பதவியில் எந்த கிரகம் இருக்குன்னு பார்க்கணும். அதுக்கடுத்து மந்திரி, அர்க்காதிபதி போன்ற ஒவ்வொரு பதவியும் எந்தெந்த கிரகங்கள் எடுத்துக்கொள்ளப் போகிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த பராபவ ஆண்டில் நவக்கிரக ஆதிபத்தியம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜாவாக குரு பகவானும், மந்திரியாக செவ்வாய் பகவானும், அர்க்காதிபதியாக சந்திர பகவானும், மேகாதிபதியாக சந்திரனும், சஸ்யாதிபதி சுக்கிரனும், சேனாதிபதி சந்திரனும், ராசாதிபதி சூரியனும், தானியாதிபதி புதனும், நீரசாதிபதி சுக்கிரன், பசுநாயகர் கோபாலன், வருஷாதிபதி தேவதை லக்ஷ்மி நரசிம்மன். நம்ம இந்தியாவோட லக்னம் அப்படின்னு பார்த்தா ரிஷப லக்னம், ராசி அப்படின்னு பார்த்திங்கன்னா மகர ராசி. இது நம்ம ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு விஷயம். ஆனால் அதே நேரத்தில் நம்ம சுதந்திரம் வாங்கிய ஆகஸ்ட் 15, 1947 இந்தியாவின் பிறந்த தினமாக வைத்து கணித்தால் நமக்கு ரிஷப ராசியும் கடக லக்னமும் வரும். ஆகவே நம்முடைய ஜோதிட சாஸ்திரத்தின்படி மகர ராசி இந்தியாவுடைய ராசியாகவும், ரிஷப லக்னம் இந்தியாவுடைய லக்னமாகவும் எடுத்துக்கொள்ளப்படுகின்றது. அந்த வகையில் இந்த பராபவ ஆண்டு எப்படிப்பட்ட பொது பலன்களை இந்தியாவிற்கு தரப்போகிறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த பராபவ ஆண்டில் உலக அளவில் இந்தியா மிகப்பெரிய வல்லரசு நாடாக முயற்சிகளை எடுத்து முன்னேறி வரும். முதல் 6 மாதங்கள் பொருளாதாரம் மந்த நிலையில் இருந்து பின்னர் படிப்படியாக முன்னேற்றம் இருக்கும். மகர ராசிக்கு 2வது வீட்டில் ராகு, 3இல் சனி, 6இல் குரு, 8இல் கேது ஆகிய கோச்சார அமைப்புகள் மிக முக்கியமான பங்கு வகிக்கும். இந்தியாவோட அணு ஆயுத வளர்ச்சி பெரிய நாடுகளை ஆச்சரியப்பட வைக்கும். வேலையில்லா திண்டாட்டம் பெருமளவில் அதிகரிக்கும். படிப்பின் மீது மக்களுக்கு ஆர்வம் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மக்கள் பொதுவாக சொந்த தொழில்களில் ஆர்வம் காட்டத் தொடங்குவார்கள். உற்பத்தி பெருகும். இந்தியா ஒரு புதிய கண்டுபிடிப்பை உலகுக்கு அறிமுகம் செய்கின்ற வருடமாக இந்த பராபவ வருடம் இருக்கும். சூரிய ஒளியோட
பாதிப்பு அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் நோய் தொற்று அதிகரிக்கக்கூடிய காலமாக அக்டோபர் முதல் பிப்ரவரி வரை மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலமாக அமையும். இந்த வருடம் அந்த வெயிலோட தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும். சூரியனோட உஷ்ணம், சூரியனோட அந்த ரேடியேஷன், அதில் சில பாதிப்புகள் நிறைய பேருக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எரிவாயு உற்பத்தியில் சிறப்பான முன்னேற்றம் இந்தியாவில் ஏற்படும். இந்தியாவின் நட்பு நாடுகளாக சீனா, ஜப்பான், ரஷ்யா, ஜெர்மனி போன்ற நாடுகள் முன்னணியில் இருக்கும். அமெரிக்கா இந்த ஆண்டு மிகப்பெரிய பொருளாதார சரிவை சந்திக்கும். சுயசார்பு பற்றி அமெரிக்கா முக்கிய முடிவுகளை எடுக்கும். பல இந்தியர்கள் அமெரிக்காவை விட்டு வேறு இடங்களுக்கு அல்லது வேறு நாடுகளுக்கு மாறி செல்வார்கள். இந்த பராபவ ஆண்டில் மழை பிற்பகுதியில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். சில வட மாநிலங்களில் வெள்ளம், புயல் போன்ற தாக்குதல்களால் பாதிப்புகள் அதிகமாக இருக்கும். இந்த வருடம் ஆன்மீக நாட்டம் எல்லோருக்கும் அதிகமாக இருக்கும். ஆன்லைன் மற்றும் பண மோசடிகள் அதிகரிக்கும். தமிழ்நாடு வட இந்தியர்கள் சரணாலயமாக மாறும். தமிழ்நாட்டின் அவசியம் இந்திய அளவில் முக்கியத்துவம் பெறும். இந்திய அரசியலில் டிசம்பர் மாதம் மிகப்பெரிய குழப்ப நிலை ஏற்படும். சித்த ஆயுர்வேத மருத்துவம் பற்றிய மக்களின் புரிதல் அதிகமாகும், தேடுதலும் அதிகமாகும். பொதுவாக இந்த பலன்கள் இந்தியாவுக்கான பலன்களாக இருந்தாலும் 12 ராசிக்குமான தனித்தனியான பலன்களையும் பார்க்கலாம். வாங்க, அன்பிற்கினிய விருச்சிக ராசி அன்பர்களே, இப்போ நம்ம தமிழ் புத்தாண்டு பராபவ ஆண்டு பலன்கள் விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். குறிப்பாக 4 வருட கிரகங்களான குரு, சனி, ராகு, கேது ஆகியவர்கள் தான் அந்த பலன்களை தரப்போகிறாங்க. மற்ற கிரகங்களோட பலன்கள் கொஞ்சம் சின்னதாக இருந்தாலும் குறுகிய காலத்தில் இருக்கிறதுனால பெரிய அளவில் அதை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. குறிப்பாக குரு பகவான் எப்படிப்பட்ட பலனை தரப்போகிறார் இந்த குரு பயிற்சி வரைக்கும், அதாவது மே மாதம் 26ஆம் தேதி வரைக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். கடந்த 1 வருடமாக நீங்கள் படாத பாடுபட்டு கொண்டிருக்கிறீர்கள். அதிலும் குறிப்பாக மார்ச் மாதத்துலேருந்து, அதாவது பிப்ரவரி, மார்ச் ஆகிய ஏப்ரலையும் சேர்த்துக்கோங்க, 3 மாதங்களும் படாத பாடுபட்டிருப்பீங்க. தேவையில்லாத அவமானங்கள், கஷ்டங்கள், மனசில் ஒரு பயம், என்ன பண்ணுறதுன்னு தெரியாத ஒரு குழப்ப நிலை, இதெல்லாம் உங்களுக்கு அந்த 8வது வீட்டை குரு பகவான் சஞ்சாரம் செய்யும்போது கண்டிப்பாக தருவார். இன்னும் சொல்லப்போனால் குரு பகவான் நியாயம், நேர்மை, ஒழுக்கம் போன்ற விஷயங்களுக்கு அதிபதி. அப்படிப்பட்ட குரு பகவான் உங்களுடைய நியாயத்தை சோதிக்கிற மாதிரி பல கஷ்டங்களை இந்த காலகட்டத்தில் தந்திருப்பார் உங்களுக்கு. கடந்த 3 மாதமாக குறிப்பாக சொல்லணுன்னா, சில மாதங்கள் அதிசாரமாக போனதுனால பெரிய அளவுக்கு பிரச்சனை இல்லை. பட் பிப்ரவரி மாதத்துலேருந்து விருச்சிக ராசிக்கு குரு பகவான் படாத பாடுபடுத்தியிருப்பார். 1 மாதம்தான். மே மாதம் 26ஆம் தேதிக்கு அப்புறம் அது சரியாயிடும். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 9வது இடத்துக்கு யோகமான பலன்களை தர்ற மாதிரி வரப்போகிறார். ரொம்ப சிறப்பான பலன்கள் கிடைக்கும். பட்ட கஷ்டங்கள்லாம் ஒரு மருந்து தடவர மாதிரி நல்ல விஷயங்கள் கூடிய விரைவில் குரு பயிற்சிக்கு பிறகு விருச்சிக ராசிக்கு கிடைக்கும். சில பேருக்கு பூர்வீக சொத்து கைக்கு சேரும். மாணவர்களாக இருந்தால் மேல் படிப்பு அவர்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருக்கும். நம்ம 2 காலேஜ் ட்ரை பண்ணுறோம், அதில் பெஸ்ட்டு காலேஜ் இது, அது கிடைச்சா சந்தோஷம்னு நினைப்பீங்க, கண்டிப்பாக கிடைச்சிடும். சில பேருக்கு வெளிநாடு சென்று படிக்கிற வாய்ப்பும் ஏற்படும். அதே மாதிரி
வேலைக்கு போகிறதா படிக்கிறதா அப்படிங்கிற மேல் படிப்பு படிக்கிறதாங்கிற ஒரு குழப்பத்தில் இருக்கிற மாணவர்களுக்கு மேல் படிப்பு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா கல்வியில் கொஞ்சம் மேன்மை அடைகின்ற காலகட்டம் தான் இந்த 9வது வீட்டில் குரு பகவான் சஞ்சாரம் செய்கின்ற அமைப்பு. குறிப்பாக வெளிநாடு செல்லுகின்ற ஒரு அமைப்பு கூட இது. அதனால் வெளிநாடு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த காலகட்டமாக இது இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் தர்ம காரியங்கள் நிறைய பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும். தான தர்மங்கள் பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணம், அதுக்கான சந்தர்ப்பங்கள் வருகின்ற ஒரு காலகட்டம். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பெரிய மனிதர்களோட அல்லது ஒரு பெரிய மகானோட சந்திப்பு நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அவங்களோட ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். அதே நேரத்தில் கலைத்துறையில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றவர்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். இன்னும் குறிப்பாக சொன்னால் அக்டோபர் வரைக்கும் தான். அதுக்கப்புறம் குரு பகவான் உங்கள் ஜாதகத்தில் அக்டோபருக்கு அப்புறம் 10வது இடத்துல சஞ்சாரம் செய்ய போகிறார். குரு 10ல் இருக்கிறது பெரிய அளவுக்கு நன்மை தரும்னு சொல்ல முடியாது. பெரிய மாற்றங்களை, அதுவும் குறிப்பாக வேலை சம்பந்தமான மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம். ஒரு மீதமான மன அழுத்தத்தை தரும். குறிப்பாக நீங்கள் இந்த பிப்ரவரியிலேருந்து ஒரு 3 மாதம் கஷ்டப்பட்டீங்களா, அதே மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கொஞ்சம் சில மாதம்தான், 2 மாதமோ 3 மாதம்தான். அந்த அக்டோபர் மாதம் அந்த குரு பகவான் 10வது வீட்டுக்கு வரும்போது சில பேருக்கு பதவியில் ஏதாவது ஒரு மாற்றம் இருக்கும், அல்லது பதவி பற்றிய அழுத்தம் அல்லது குழப்பங்கள் இருக்கும். நம்ம செய்கிற வேலைக்கு தகுந்த மரியாதை இல்லையோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். அதே மாதிரி வியாபாரம் செய்கிறவங்க, அதே மாதிரி தொழில் செய்கிறவங்களுக்கும் அவங்களோட வியாபாரத்தில் ஒரு சின்ன குறைபாடுகள் ஏற்படலாம். ஏதாவது ஒரு வகையில் வியாபாரம் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அவங்க வியாபாரத்தை பற்றிய ஒரு வெளியில் பேசப்படுகின்ற விஷயங்கள் அவ்வளவு சரியாக இருக்காது. விமர்சனங்கள் கொஞ்சம் அவங்க வியாபாரத்தை பாதிக்கக்கூடிய வகையில் இருக்கும். பொதுவாக வேலை செய்கிற இடத்துல சிக்கல்களை இந்த 10வது இடத்தை குரு பகவான் தருவார். சில சமயங்களில் உங்களோட நியாயமான சில முயற்சிகள் கூட அநியாயமாக பேசப்படும். அது உங்களுக்கு எதிராக திரும்புகின்ற சூழ்நிலையும் ஏற்படும். கொஞ்சம் கவனமாக இந்த காலத்தில் பொறுமையாக நீங்கள் அதை ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா வேலை சம்பந்தமான பிரச்சனைகள் வரும் அப்படின்னு நம்ம முன்னமே தெரிஞ்சுட்டோன்னா நம்ம தேவையில்லாத பிரச்சனைகளில் மற்றவங்களோட விஷயங்களில் மூக்க நுழைக்காமல் இருந்தாலே பாதி பிரச்சனைகள் சால்வ் ஆகிடும். நம்ம யாருக்கோ ஹெல்ப் பண்ண போய் நம்ம மாட்டிக்கிற ஒரு சூழ்நிலை தான் இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நம்ம நம்முடைய திறமை மேலே நம்பிக்கை இருந்தால் இந்த மாதிரி காலகட்டங்களை தாண்டி நம்ம நிலச்சி நின்று சாதிக்கணும். அதுதான் பெருமை. நம்ம பயந்து போகக்கூடாது. அதே நேரத்தில் நம்ம பிரச்சனைகளுக்கு காரணமாகிடக்கூடாது. இதுதான் முக்கியமாக. ஆகவே இந்த 10வது வீட்டில் குரு சஞ்சாரம் செய்கின்ற போது மனதளவில் நம்ம ஒரு அடக்கமாகவும், அதே நேரத்தில் நம்ம வேலையை மாத்திரம் செஞ்சுட்டு வந்தால் பிரச்சனைகள் பெருசாக இருக்க வாய்ப்பில்லை. அடுத்ததாக நம்ம சனி பகவான், சனியை பொறுத்தவரை விருச்சிக ராசிக்கு 5வது வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். 5வது வீடுங்கிறது பெரிய அளவுக்கு நன்மையை தருகின்ற அமைப்பு அல்ல. சனியை பொறுத்தவரை அந்த மனசு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்கனவே குரு தர்ற மாதிரி தான் இங்கே சனியும் தரப்போகிறார். 5வது வீடுங்கிறது மனசு. அந்த மனசு சம்பந்தமான பிரச்சனைகளை தருவார். அதே நேரத்தில் நம்முடைய எண்ண ஓட்டங்கள் நமக்கு இஷ்டப்படி இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். சில பேருக்கு அவங்களுக்கு காதல் போன்ற விஷயங்களில் பிரச்சனைகள் ஏற்பட்டு முடிவில் அது சுபமாக முடியும். சிலருக்கு திருமண வாய்ப்புகள் தடங்கள் ஏற்பட்டு அதன் பிறகு திருமணம் நடைபெறுகின்ற ஒரு சூழ்நிலை கூட ஏற்படும். பொதுவாக 5வது வீட்டில் சனி அப்படிங்கிறது திருமண தாமதத்தையும் திருமண தடையையும் ஏற்படுத்துவார். அது மாத்திரம் இல்லை, புத்திர பாக்கியத்துக்கும் தடை ஏற்படுத்தக்கூடியவர் சனி பகவான். ஆகவே இந்த காலகட்டத்தில் சனி சம்பந்தமான விஷயங்களில் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும்.
பொதுவாக 5வது வீடு அப்படிங்கிறது நம்முடைய குலதெய்வத்தை பற்றி சொல்லுகின்ற இடம். ஆகவே நம்ம வந்து இந்த சனி சஞ்சாரம் செய்கின்ற இந்த காலகட்டத்தில் நம்ம குலதெய்வம் பற்றிய மனதளவில் வழிபாடு செய்யலாம். வீட்டில் குலதெய்வம் படம் இருந்ததுன்னா தினசரி அதை வழிபாடு செஞ்சு வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே நேரத்தில் ஷேர் மார்க்கெட் போன்ற விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. போன மாதம் நல்லா லாபம் வந்ததுன்னு அதிகப்படியாக ஆசைப்பட்டு அசலுக்கே மோசம் பண்ணாமல் இருங்க. ஏன்னா பொதுவாக இந்த காலகட்டத்தில் சனி பகவான் 5வது வீட்டில் சஞ்சாரம் செய்யும்போது ஷேர் மார்க்கெட் போன்ற விஷயங்களில் குழப்பங்கள் நிறையா இருக்கும். எதிர்பாராத பண நஷ்டம் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஆகவே அளவாக ரொம்ப ரிஸ்க் எடுக்காமல் ஷேர் மார்க்கெட்டில் பங்கு சந்தையில் நீங்கள் பயணிக்கலாம். அதே நேரத்தில் 5வது வீடு அப்படிங்கிறது நம்முடைய அடிவயிறு சம்பந்தப்பட்ட இடங்களை சொல்லக்கூடியது. ஆகவே இந்த காலகட்டத்தில் அடிவயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது ராகு பகவான். ராகு 4வது வீட்டில் இருக்கிறது ஒரு பெரிய நல்ல பலன் அப்படின்னு சொல்ல முடியாது. 4ங்கிறது தாயாருடைய நிலை பற்றி சொல்லுகின்ற இடம், வாகனம் பற்றி சொல்லுகின்ற இடம், வீடு நிலம் பற்றி சொல்லுகின்ற இடம். குறிப்பாக மாணவர்களுடைய படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களை சொல்லுகின்ற இடம். ஆகவே மாணவர்களுக்கு படிப்பில் சில கவன சிதைவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. வண்டி வாகனம் ஓட்டும்போது கவனமாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். தாயாருடைய உடல் நலம் சார்ந்து சில மருத்துவ செலவுகள் இருக்கின்ற வாய்ப்புகளும் இருக்குது. கேது பகவானை பொறுத்தவரை விருச்சிக ராசிக்கு 10வது வீட்டிலும் 9வது வீட்டிலும் சஞ்சாரம் செய்ய போகிறார். 10வது வீடு கேது பகவானுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்பை தராதுனாலும் சுமாரான பலனை தருவார். வேலை விஷயத்தில் ஒரு சின்ன மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு பிடிவாதமாக இருப்பார். ஏற்கனவே நம்ம பார்த்தோம், குரு பகவானுடைய 10வது வீட்டு சஞ்சாரமும் சில குழப்பங்களை தரும்னு பார்த்தோம். அதே மாதிரி தான் கேது பகவான் 10வது வீட்டில் சில குழப்பங்களை ஏற்படுத்துவார். வேலை விஷயத்தில் திருப்தி இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கும். ஒரு 6 மாதம் நீங்கள் வந்து கவனமாக இருக்க வேண்டிய விஷயந்தான். வேலை செய்கிற இடத்திலும், தொழில் செய்கின்ற இடத்தில், வியாபாரம் செய்கின்ற இடத்தில் பொறுமை காக்க வேண்டும். ஏன்னா பொறுமைக்கு தான் மிகப்பெரிய பலன் கிடைக்கும். ஏன்னா நம்ம வந்து நமக்கு வேலை சரியாக இருக்காது, வேலையில் பிரச்சனைகள் வரும் அப்படின்னா வேலை மாற்றம் அது சரியான பரிகாரமாக இருக்காது. வேலை மாற்றம் செய்தாலும் இதே பிரச்சனை அந்த புது இடத்துலையும் நமக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆகவே இருக்கிற இடத்தில் பொறுமையாக கவனமாக தேவையில்லாத விஷயங்களில் நம்ம மூக்க நுழைக்காமல் இருந்தோம்னா 6 மாதத்தை மிக எளிதாக கடந்து விடலாம். ஏன்னா கேது பகவான் 10வது இடத்திலும் அதற்கு பிறகு 9வது இடத்திலும் சஞ்சாரம் செய்ய போகிறார். ஆன்மீகம் போன்ற விஷயங்களில் மிக அதிகமாக ஈடுபடுகின்ற காலகட்டமாக இருக்கும். மொத்தத்தில் விருச்சிக ராசியை பொறுத்தவரை கொஞ்சம் அவங்க பொறுமையை கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும். அதே நேரத்தில் வேலை விஷயத்தில் அவசர முடிவுகளை எடுக்காமல் இருக்கிறது நல்லது. பொறுமை காத்து, அதுவும் நம்ம வேலை செய்கிற இடத்துல நம்ம 4 பேரோட ஒற்றுமையாக வேலை செய்யணும். நம்ம வந்து நம்முடைய திறமையை காட்டுகின்ற மிகப்பெரிய காலகட்டமாக இது அமையும். இதில் நம்ம ஜெயிச்சிட்டோன்னா நம்மளுடைய பேரும் புகழும் மிகப்பெரிய அளவில் பேசப்படும். ஆகவே இந்த தமிழ் புத்தாண்டு பலன் அப்படிங்கிறது விருச்சிக ராசியை பொறுத்தவரை குரு பகவானோட பெரிய தயவிலும், அதே நேரத்தில் மற்ற 3 கிரகங்களும் சுமாரான பலனை தருகின்ற, கலப்படமான பலனை தருகின்ற அமைப்பில் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. பண கஷ்டம் வராது, ஆனால் மன கஷ்டம்தான். மன கஷ்டத்துக்கு பொறுமை அவசியம். நன்றி, வணக்கம், வாழ்க வளம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.